அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள். சட்டப்பேரவையில் சட்டென எந்திரிச்ச முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப பொய்யையே பேசினா நான் பொள்ளாச்சியை பற்றி பேச வேண்டிய வரும் அப்படின்ற ஒரு மிரட்டின உடனே அல்லண்டு போயிட்டாங்க எதிர்கட்சிக்காரங்க அப்படின்ட்டு நடுநிலையாளர்கள்லாம் செய்தியை வெளியிடுறாங்க. அப்படி என்ன பொள்ளாச்சி செய்தி? இதுக்காக திடீரென்று இப்படி ஒரு கடுமையான கோபத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வெளியிட்டார். அவருடைய இந்த பேச்சை கேட்டு அரண்டு போனது யார்? பயப்பட்டது யார்? அந்த பொள்ளாச்சி சம்பவம் என்ன? இது பற்றிய விரிவான தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருந்தால் நான் பொள்ளாச்சி கதையை ஆரம்பிக்க வேண்டியிருக்குன்னு சட்டப்பேரவையில் இபிஎஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஸ்டாலின் சட்டனை எழுந்து பதிலடி கொடுத்துருக்கிறாரு. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் கேள்வி எழுப்புனா நாள்தோறும் ஒரு அமைச்சர் எனக்கு எதிராக அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை விடுறாரு, சட்டத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை விடுறாரு, சமூக வளத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை விடுறாரு, போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு அறிக்கை விடுறாரு. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக மலிவான அரசியல் செய்கிறது. யார் இந்த சார் என்ன கேள்வி கேட்டால் ஏன் பதறீங்க? குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல ஏன் இந்த பதட்டம்? எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபமாக பேசினார். இதை கேட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு எழுந்து, நீங்கள் தினம் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அதனால தான் எங்களுடைய அமைச்சர்களும் பதில் சொல்கிறாங்க, அதை கண்டு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? தவறான செய்தியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதற்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? அதனால தான் எங்கள் அமைச்சர்கள் சொல்கிறாங்க, எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் யாரையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சிக்கலை. யார் எந்த குற்றம் செய்தாலும் அது சட்டப்படி கண்டுபிடித்து கடுமையான தண்டனை நிச்சயமாக கொடுக்கப்படும் அவங்களுக்கு. அது அந்த குற்றவாளியை காப்பாற்றவுடைய தேவையும் எங்களுக்கு இல்லை. குற்றவாளிக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்பது தான் எங்களுடைய கடமை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திரும்ப திரும்ப இதையே இவர் பேசி கொண்டிருக்கிறாரு. திரும்ப திரும்ப இதையே பேசி கொண்டிருந்தால் நான் பொள்ளாச்சி கதையை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டிய வரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய துரைமுருகன் அவர்கள், இந்த வழக்கை நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்குது. உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் வேறு ஆதாரங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆணையத்திடம் போய் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்களும் நாங்களும் பேசுகிறது எதற்கு? வீணான சச்சரவு வார்த்தைகள் தான் இங்கே வரும் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் பேச, அதை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், பொள்ளாச்சி சம்பவத்தை பொறுத்தவரை உடனடியாக நீங்கள் எஃப்ஐஆர் போடப்படலை. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நாங்கள் திமுக அரசு உடனடியாக எஃப்ஐஆர் போடப்பட்டு குற்றவாளியை மறுநாளே கைது செய்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 12 நாட்கள் வரைக்கும் குற்றவாளிகளை 12 நாட்கள் கழித்து தான் குற்றவாளியை கைது செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கு இடையில் என்ன நடந்துச்சுன்னு வெளியில் யாருக்குமே தெரியாது. அந்த நாட்களில் குற்றவாளியை காப்பாற்றுற செயலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீர்கள் என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு தவறான தகவல்களை எதிர்க்கட்சி தலைவர் பதிவு செய்கிறாரு. சிபிஐ வந்த பிறகு தான் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பது வெளியில் தெரிய வரும். இதெல்லாம் ஆரம்பித்தது நீங்கள் தான். அதனால தான் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வருது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையில் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டு குற்றச்சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவரை கூட திமுககாரன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சொல்லிட்டு போங்க. நான் கவலைப்படவில்லை. இப்போவும் சொல்கிறேன், எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கான், ஃபோட்டோ எடுத்திருக்கான். இதே மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணா நடந்தது என்ன? அண்ணா திமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர் தானே. நீங்கள் உடனே கட்சியிலேருந்து ஏன் நீக்கினீங்க? உங்கள் கட்சியில் இருந்ததுனால தான் அந்த வட்ட செயலாளர் அண்ணா திமுககாரர் நீக்கியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த ஆள் எங்கள் கட்சிக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை, இவர் எங்கள் கட்சியில் உறுப்பினரும் இல்லை, மெம்பரும் இல்லை, அவரை நாங்கள் நீக்கவும் இல்லை,
அதனால் 10 வயது சிறுமிக்கு தொந்தரவு கொடுத்த அந்த நபர் வந்து அதிமுக காரருங்கிறது நீங்கள் அவரை நீக்கினதுலேருந்தே நிரூபணமாகுது. ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவரே திமுக உறுப்பினராக இருந்திருந்தால் நாங்களும் நீக்கியிருப்போம். அவர் திமுக உறுப்பினர் கூட இல்லை, அவர் எப்படி நாங்கள் நீக்க முடியும்? அதனால தான் பொறுமையாக இருந்து எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம் என ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்த பிறகு சட்டமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்லாம் தேவையில்லாமல் இதை பேசி நாமே வாங்கி கட்டிக்கிட்டோன்னுங்கிற மாதிரி முணுமுணுத்ததாக பலரும் சொல்கிறாங்க. ஆக கூடிய விரைவில் இந்த அண்ணா பல்கலைக்கழக வாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்குங்கிறதோட இனி எதிர்காலங்களில் இதுபோல் குற்றங்களுக்கு வந்து மிக கடுமையான மரண தண்டனை வரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வர்றாருங்கிற செய்தி தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். இன்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.